வணக்கம். ஜெயா டிவியின் நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மோடி அரசு பதவியேற்றவுடன் திட்ட கமிஷனை கலைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்கிற ஒரு அமைப்பு. திட்ட கமிஷனுக்கு இருக்கிற அதிகாரங்கள் வேறு, இந்த நிதி ஆயோக்கிற்கு என்ன அதிகாரங்கள் என்பது இன்னும் தெளிவாக்கப்படவில்லை. இந்த புது நிதி ஆயோக்கினால் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்படுகிறதா அல்லது அவர்களுக்கு சுதந்திரம் அளித்து தன்னிச்சையாக செயல்பட வைக்கும் ஒரு சுதந்திரத்தை அளிக்கிறதா? இது குறித்து தான் இன்று நாம் பேசப் போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் வணக்கம். வணக்கம். எழுத்தாளர், நிதி ஆலோசகர் திரு VSV ரமணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த திட்ட கமிஷனை கலைத்ததின் நோக்கம் என்ன? இந்த புதிய அமைப்பு எப்படி செயல்பட போகிறது? இது குறித்து பல சந்தேகங்கள் இருக்கிறது. அதற்கு முதல் உங்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் தேவை. புது அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கமே தவிர, அதனால திட்ட கமிஷனை ஏதோ திட்டமிட்டு வேறு ஏதோ விஷயத்துக்காக கலைச்சோங்கிற அர்த்தம் எடுத்துக்கூடாது. குறிப்பாக பிரதமராக பதவியேற்றதற்கு பின்னால் திரு நரேந்திர மோடி அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய அதிகாரம் மற்றும் நிதி அளிப்பது தொடர்பான மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய திட்ட கமிஷன் என்பது மாற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. தன்னுடைய சுதந்திர தின உரையிலையும் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டாரு. இப்போது ஜனவரி 1 முதல் இது அமலுக்கு வந்திருக்கிறது. இத காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, உலகத்தினுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது மாறிட்டு வருது. அந்த சூழலுக்கு ஏற்ப நம்முடைய நாட்டில் வேகமாக வளர்ச்சி என்பது எட்டப்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது அது திட்ட கமிஷன் மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களும் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பது மாநிலங்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் சரி அல்லது 5 ஆண்டுகளுக்கான திட்டங்களை தீட்டுவதிலும் சரி நிதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பேரலல் கேபினெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதை சொல்லலாம். ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் திட்ட கமிஷனிடமிருந்து இந்த வருடம் நாங்கள் இவ்வளவை பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்றதையே ஒரு சாதனையா சொல்லக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு மாநிலத்தின் முதல்வராகவும் பிரதமர் மோடி அவர்கள் செயலாற்றி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய கட்சி அல்லாத இன்னொரு கட்சி அரசாங்கத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். அந்த அரசாங்கம் மாநில அரசுகளை நடத்துகின்ற விதத்தையும் அனுபவித்திருக்கிறார். அதனாலதான் இது ஏதோ பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதற்கு பின் அவருக்கு உதித்தது அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே மாநில அரசுகளை சம பங்குதாரர்களாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கறத பிரச்சாரத்தில் மிக முக்கிய ஒரு பாயிண்டாவும் அவர் பேசினார். அவர் மாநில முதல்வராக இருந்தபோது அவருடைய கோரிக்கைகள் திட்ட கமிஷனுக்கு அவருடையதும், தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்ற முறை திட்ட கமிஷன் கூட்டத்திற்கு சென்று வந்த பிறகு அகுலி வாலியா என்ன சொன்னாராம், உங்கள் மாநில வளர்ச்சிக்கு தேவையானது நீங்களே செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னது. அப்ப எதுக்கு நான் டெல்லிக்கு வரணும்னு அவங்க ஒரு கேள்வி வச்சாங்க. இப்போ அந்த உரிமைகளை மீட்டு தருகிற நோக்கம் இந்த திட்ட கமிஷன் கலைப்பினால் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக. அதாவது இந்த மாநில அரசாங்கத்தை சம பங்குதாரர்கள் அப்படின்னு வெறும் வார்த்தையில சொல்லல. அதனாலதான் நீங்க நிதி ஆயோக்ல டீம் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார் திரு மோடி. இந்த டீம் இந்தியால அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த அமைப்பு நிதி ஆயோக்கினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமாக பணத்தை கொடுப்பதல்ல வேலை. எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை இந்த அமைப்பு ஹேண்டில் பண்ணாது. நீ கிராண்ட் கொடுக்கறதோ, நான் பணத்தை இவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்ற விஷயம் இதுல இந்த பிசினஸே எங்க கிடையாது. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது எல்லா மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர்கள், அது மட்டும் அல்லாது இதற்கென்று அமைப்பில் ஒரு சிறந்த பொருளாதார வல்லுநர்களை உள்ளடக்கி திட்டங்களை அந்தந்த பிரதேசத்திற்கு ஏற்ப உருவாக்குவது, அதற்கான திட்டங்கள் மாநில முதல்வர்களிடமிருந்து வரவேற்பது, அதை அவர்கள் பங்களிப்பிலே செய்வது அப்படிங்கறது. அது நிதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நிதி அமைச்சகத்துக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம். அதனால இந்த அமைப்புங்கிறது கிட்டத்தட்ட திங்க் டேங்க் அப்படின்னு வெஸ்டர்ன்ல சொல்லுவாங்க. இது ஒரு பாலிசி ஃபார்முலேட் பண்ணக்கூடிய ஒரு மிக உயர்ந்த அமைப்பாக இருக்கிறது. இதில் மாநில முதல்வர்களுடைய உரிமைகளை பறிக்குங்கிறது பேச்சுக்கே இடம் கிடையாது. அவர்களுடைய எண்ணங்களை செயலாக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம். சார், அவங்க பாரதிய ஜனதா சார்பில் சொல்லிட்டாங்க, ஒரு
நிதி ஆலோசகர், ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ன்ற பார்வையில் இதை பார்க்குறீங்க. இவர்களுடைய நோக்கம் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். பிளானிங்கிறது வந்து ஒரு தேசத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு தேசத்துக்கு இந்த பிளானிங் எவ்வளோ உபயோகமாக இருந்ததுன்றத இந்த கடந்த ஆண்டுகளில் பார்த்துருக்கோம். சகோதரி வந்து வளர்ச்சி விகிதத்தை பற்றி சொன்னாங்க. ஆனால் பிளானிங் கமிஷனுடைய ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா 3.5 இருந்த growth இன்னைக்கு மெல்ல உயர்ந்து 6.57 வரைக்கும் வந்திருக்குது. இப்போ 8ன்றது தான் பிளானிங் கமிஷனுடைய டார்கெட்டாக இருந்தது. சார், இது இந்தியாவை பொறுத்த ஒரு நாடுல நம்ம வந்து சும்மா வந்து நம்மள்கிட்ட சுதந்திரம் கொடுத்துட்டு போல, நம்ம கடனாளியாக்கி 2ஆம் உலகப் போரினுடைய கடனை எல்லாம் நாம் சுமத்திட்டு தான் இதை கொடுத்துட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிதி சுமையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேசம் இந்த வளர்ச்சி விகிதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இந்த வளர்ச்சி வீதத்தை அடிப்படையாக இது அடையணுன்ற ஒரே நோக்கத்திலான தான் பிளானிங் கமிஷனே உருவாக்கப்பட்டது. முதல் பிளானிங் கமிஷனுடைய இனிஷியல் ரிப்போர்ட் ஜவஹர்லால் நேரு பிரசன்ட் பண்றதை இன்னைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசனம் அதில் இருக்கு. ஏன்னு கேட்டா, திட்டம் இடுதலும் அதற்கான செலவு தொகைகளையும் திட்டமிடுதலை தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் அமைய வேண்டும் என்றதான் ஆரம்ப குறிக்கோளா இருந்திருக்கு. அதற்கு காரணத்தையும் அவர் விளக்குறாரு. திட்டம் போடுவங்கள் வந்து தன்னிச்சையா செயல்படலைன்னா அரசனுடைய எண்ணங்களும் அரசனுடைய பார்வைகளும் அதன் மேல் திணிக்கப்படும். இது மிக பரந்த தேசம். இந்த தேசத்தின் பல்வேறு பரிமாணங்கள் இருக்குது வளர்ச்சிகளில். அப்படின்றத மாத்திரம் சொல்லாம மிகப்பெரிய திட்டங்களுக்கான அடிகோல்றதுக்கான அடிப்படையும் அதில் தான் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் மாறிக்கொண்டிருக்கும் சேஞ்சஸ்களுக்கும் மாறுதலுக்கு ஏற்ப நம்மளும் மாறணும். அப்படின்னு மாறுதல்ன்றது அவசியம். நிச்சயமாக மாறுதல் ஒன்று தான் வந்து வளர்ச்சியை குறிக்கும். ஆனால் இதில் இவங்க பண்ணியிருக்கிற காரியம் ரொம்ப ஆச்சரியமாகவும் சில கேள்விகளையும் எழுப்புது. என்னன்னா, இந்த திட்ட கமிஷன் ஒழிப்பை வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான அறிவிப்பா சுதந்திர தின உரையில தான் சொன்னார். பிரதமர் பேசும்போது இது ஒழிக்கப்படும் சொன்னார். அதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு ராத்திரியே அந்த வெப்சைட்டை மூடிட்டாங்க. வெப்சைட்ல இருக்கிறதெல்லாம் ஆர்கியூஸ் கொண்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஸ்லைட் போட்டாங்க. சரி, அடுத்து தொடர்ந்து இதை எப்படி செய்ய போறாங்கன்னு எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன மாதிரியான ஒரு மாற்று அமைப்பு வரப்போகுதுன்னு. 6 மாதம் எதுவுமே இல்லை. புத்தாண்டு பரிசா அன்றைக்கும் இதை வந்து அறிவிக்கிறாங்க, புது இது வருதுன்னு. இந்த திட்ட கமிஷனுடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமான அமைப்பு இல்லை. ஜவஹர்லால் நேரு காலத்திலையும் இது வந்து ஒரு கேபினெட் எடுத்த முடிவு தான். ஆனால் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. புதிய திட்டங்கள் கொண்டு வரணும், புதிய அமைப்பு கொண்டு வரணுன்றதுக்கு அது நாடாளுமன்றத்திலேயோ இல்லை நாடாளுமன்றம் இல்லாத வெளியில் கூட அது விவாதிக்கப்படாமல் திடம்னு இதை அறிவிச்சாங்க. அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்க, இது வந்து முழுக்க முழுக்க தேசத்தினுடைய திட்டங்கள் சார்ந்ததாக இருக்கும், மாநிலங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதனுடைய அறிக்கைகள் வந்து உடனடியாக வெளிவரல. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்ததில் எங்களை மாதிரி ஆளுங்க அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்ச முக்கியமான ஒரு விஷயம், திட்ட கமிஷனுக்குள்ள நிதி அதிகாரத்தை மத்திய அரசு கையில் எடுத்துடுது. இப்போ தேசம் முழுவதுக்கும் எந்த திட்டம் போட்டாலும் பணம் கொடுக்க வேண்டியது வந்து மத்திய அரசு. நிதி அமைச்சரோ அல்லது பிரதமரோ அந்த திட்டம் வேண்டாம் என்று நினைத்தால் தள்ளிவிட முடியும். ஆனால் திட்ட கமிஷன் இருந்த காலம் வரை திட்ட கமிஷன் ஒப்புதல் இல்லாமல் ஒரு திட்டத்தை மாற்ற முடியாது. ஒரு திட்ட கமிஷன் ஒப்புதல் இல்லாமல் அதற்கு பணமும் கொடுக்க முடியாது. திட்ட கமிஷன் அனுமதித்த அளவு பணம் இல்லை என்றாலும் மத்திய நிதி அமைச்சர் திட்ட கமிஷனரிடம் விளக்க வேண்டும். இப்ப ஆஸ் இட் இஸ் பார்க்கும்போது, இப்போ அவுட்ஸ்கர்ட்ல நீங்க சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது, மாநில அரசுகளின் உரிமைகளை மறுபடியும் மத்திய அரசு புடுங்கிக் கொள்ளுகிற ஒரு நோக்கம் தெரியுதா? இல்ல, இது உரிமைகளை புடுங்கிறத விட மாநில அரசை வந்து ஒரு கட்டுக்குள்ள வைத்து அவர்களுடைய திட்டங்களுடைய அவருடைய செலவுகளையோ கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரத்தை அவங்க கையில வச்சிருக்காங்க. மத்திய இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ரெண்டு விஷயமாவும் அதை நம்ம பார்க்கலாம். ஏனென்று கேட்டால், எப்போதுமே நீங்க வந்து ஒரு அதிகாரம் அப்படின்னு கையில கொடுக்கும்போது இதுல 2 விதமான பார்வையும் சாத்தியம். ஒன்று, இந்த அதிகாரத்தின் மூலமாக கிடைக்க போகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பார்வை இருக்கும். இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னொரு பார்வை.
இந்த 2 விஷயத்துல பார்க்கும்போது சார் சொல்ற மாதிரி இதை மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடியாக நிதியமைச்சதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது மாநில அரசாங்கங்கள் கொடுக்கின்ற திட்டங்களுக்கு நிராகரிப்பதற்கான உரிமைகளோ அல்லது மாற்றுவதற்கான அப்படிங்கிறதுனா இதுல நீங்க இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது திட்டங்களை முன்வரைவோடு அனுப்புகிறார்கள். ஒரு பெரிய ஒரு பாடியிலிருந்து போகக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆன ஸ்டேஜ். அதுல நிதி ஒதுக்குறது மட்டும்தான் நிதி அமைச்சகத்தோட வேலையா இருக்குமே தவிர நீங்க மத்தபடி அதுல மிகப்பெரிய மாற்றங்களுக்கு நிதி அமைச்சகத்துடைய பங்கு என்பது மிக குறைந்து போய்விடுகிறது. அதனால நீங்க ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் இப்ப என்ன இதுல பேசிக்கான ஒரு விஷயம் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இத்தனை நாள் ஒரு சட்டையை தைச்சு வச்சுட்டு இதுக்குள்ள போங்க, அது திருப்பி வந்துட்டு இருக்கு. ஒரு ரெடிமேட் டெய்லர்டு ஷர்ட்டுக்குள்ள நீங்க புகுந்துக்கோங்கிறது இல்லாம உங்க மாநிலத்துக்கான தேவை என்ன, இதற்கான சிறப்பான திட்டங்கள் என்னன்னு மாநில முதல்வர்களை இன்வால்வ் பண்ற ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இதுல இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு மிக பரந்துபட்ட நாடு, இயற்கையாகவே புவியியல் அமைப்பில மாறுபாடுகளை அதிகமாக வச்சிருக்கிற நாடு. ஒரு மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி இருக்கிறது, இன்னொரு மாநிலத்தில் விவசாயம் சார்ந்த வளர்ச்சி இருக்கிறது, இன்னொரு மாநிலம் வெறும் மலைகள் மட்டுமே இருக்கிற மாநிலம். அதனால ஒவ்வொரு மாநிலமும் உங்களுடைய மாநிலத்திற்கேற்ப உங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கேற்ப திட்டங்களை கொடுங்கள் என்று கேட்பதற்கான ஒரு புதிய வாய்ப்பினை பிரதமர் மோடி ஏற்படுத்தி இருக்கிறதா இதில் நம்ம பார்க்க முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க ரமணன்? இது புதிய வாய்ப்புன்றது ஏற்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா இந்த திட்ட கமிஷன் எப்படி இயங்குறதுன்றது கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இது அடிப்படையா கீழே இருந்து தான் இந்த திட்டங்கள் வருது. ஒவ்வொரு மாவட்ட அளவில் அடுத்த 5 ஆண்டு அடுத்த ஓராண்டு தேவையை அந்த மாவட்ட தலைவர் மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசில் இருக்கிற செயலர்கள் இதை விவாதித்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு நிலைக்குழு ஒன்று இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி, ஆமா, அவங்க இதை விவாதிச்சு அதுக்கப்புறம் இது முதல்வருடைய கேபினட்டுடைய ஒப்புதலுக்கு பிறகு மத்திய திட்டக்குழுவுக்கு இது அனுப்பப்படுது. மத்திய திட்டக்குழு உடனடியாக இதனுடைய எல்லா இதையும் ஏற்கணும்ன்ற அவசியம் இல்லை. மத்திய திட்டக்குழு அது உடனே ஆராய்ந்து இவங்கள்ட்ட திரும்ப சொல்லறாங்க, நீங்க இந்த மாதிரி இவ்வளவு பெரிய திட்டம் கொடுக்க முடியாது, இதை குறைக்கணும், ஒரு ரிவ்யூ பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் திட்ட கமிஷன் இதுக்கு ஒப்புதல் கொடுக்குது, மத்திய அரசு இதுக்கு பணம் கொடுக்குது. ஒரு திட்டம் தேட்டுறதுக்கு இவங்க தனியா மாநிலங்கள், ஒரு மாநிலம் அதுக்கு இதனுடைய தேவைகளை சொன்னா மாநில தேவைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு திட்டத்தை தயாரிக்க முடியாது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு நிதி ஆலோசகர், அவர்கள் ஒரு மத்திய அரசு ஆளுகிற கட்சியின் மாநிலத்தின் துணைத் தலைவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திட்ட கமிஷன் ஏன் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் உருவாச்சு? அப்புறம் அது வரைக்கும் நமக்குன்னு எந்த பொருளாதார பார்வைன்னு சுய பார்வை கிடையாது. ஒன்று ஐரோப்பா சார்ந்த பொருளாதார பார்வை எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா ரஷ்யா சார்ந்த பொருளாதார பார்வை. இப்போ லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் மேற்கு சார்ந்த அது மார்க்கெட் எக்கானமி வந்த உடனே இது சார்ந்ததுதான் இருக்கு. இல்ல நீங்க திட்ட கமிஷனை உருவாக்குறதுக்கே நேருவுக்கு ஸ்டாலின் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாருங்கிற மாதிரியான தியரி எல்லாம் உண்டு. ஏனென்றால் ஆரம்ப கட்டத்துல 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது பெரிதாக ரஷ்யாவை பார்த்து நம்ம அந்த பொருளாதாரத்தை எடுத்து அந்த நோக்கத்துல கொண்டு போனதுங்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இன்று இருக்கிற சூழ்நிலை முதல்ல இந்தியாவுக்கு ஒரு நேருவுக்கும் சரி இந்திரா காந்திக்கும் சரி கொஞ்சம் அந்த சாயல் நிறையவே இருந்து பின்னாடிதான் நம்ம வெஸ்டர்னைஸ் நோக்கி போனோம். அது சரியா? ஐரோப்பிய பொருளாதாரத்தை நாம் எடுத்துக்கொண்டது சரியா? அல்லது இன்று எதோ எடுத்தாலும் அமெரிக்காவும் IMFம் உலக வங்கியும் சொல்லுகிறது தான் சரியா? எந்த பார்வை சரி என்பது ரமணன் நீங்க கொஞ்சம் விளக்குங்க. இல்ல, இதுல பார்வைகளோட முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த நாடு இது சுதந்திரம் பெற்ற காலத்துல மிக ஒரு யுனிக்கான பொசிஷன்ல இருந்தது. உலக போர் முடிந்து சுதந்திரம் கிடைத்து தனி நாடாக வந்த போது கண் முன்னாடி இருந்த ஆப்ஷன் 2 தான். ஏதாவது ஒரு பிளாக்ல தான் நீங்க சேர வேண்டி இருக்கும், ஏதாவது ஒரு கேபிட்டல் பிளாக்கோ அல்லது கம்யூனிஸ்ட் பிளாக்லயோ தான் சேர வேண்டிய நிலைமையில் இருந்தது. அன்றைக்கு உருவான தேசங்கள் எல்லாமே ஒன்னா எதேச்சியாரமான தேசமாகிவிட்டது. சுதந்திரமானால் ஏதாவது ஒரு பிளாக்கில் இருந்தது. ஆனால் நம்முடைய தலைவர்கள் அன்றைக்கு மிக தெளிவாக எந்த ஒரு பிளாக்கிலையும் சேரக்கூடாது என்று தனித்து இயங்கணும்ன்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. அப்படி தனித்து இயங்கும் முடிவில் இருக்கும்போது முக்கியமான ஒரு பிரச்சனை அவங்களால முக்கியமா அவங்க பார்த்த சவால் இந்த நாட்டுடைய வளர்ச்சி. இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான திட்டங்கள் போடும்போது 2 விதமா சிந்திச்சாங்க. ஏன்னா இந்த தேசத்தை அப்போ ஒன்னா சேர்க்கறதே ஒரு பெரிய சவாலா இருந்தது. கஷ்டப்பட்டு சேர்த்ததுனால எல்லாருக்கும்
பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியும் பரந்துபட்ட ஒரு பார்வையோட திட்டங்கள் இருக்கணுன்றதுக்காக ஜவஹர்லால் நேரு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி சிந்திச்சு நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறாரு. சைனா, ரஷ்யா எல்லா மாடலையும் பார்த்துட்டு 5 ஆண்டுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டமும் அதை உடனடியாக நிறைவேற்றுறதுக்கான ஒவ்வொரு ஆண்டுக்கான திட்டமும் கொடுத்தாங்க. இனிஷியலி நமக்கு வந்து சீனாவோட பாதிப்பு இருந்ததா? இல்ல, இந்த லாங் ரேஞ்ச் பிளான்ன்றது அப்பொழுது உலகத்துல 2 தேசங்கள் தான் ரொம்ப தீவிரமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒன்னு சைனா, இன்னொன்னு ரஷ்யா. இவங்க ஏன் இந்த லாங் ரேஞ்ச் பிளான் வச்சிருந்தாங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து ஆட்சியில் எப்படி இருக்க போறோம், அடுத்த 10 ஆண்டுகள் இல்லை, அடுத்த 20 ஆண்டுகள் கூட நாம தான் இருப்போம் அப்படின்றது. ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள இந்த அரசு வந்த போது 5 ஆண்டு நமக்கு ஒரு ஆட்சி காலம் இருக்கிறது, 5 ஆண்டுக்கான ஒரு திட்டத்தை கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய பார்வையாக இருந்தது. இதனுடைய தாக்கங்களை விட அடிப்படைகள் அநேகமாக ரஷ்யாவை போல சைனாவை போல தொலைநோக்கு திட்டம் தேசம் முழுவதுக்குமானது இருந்தது, உண்மைதான். ஆனால் சைனாவிலேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ ஆட்சியாளருடைய பேச்சின் தேசம் முழுவதும் கேட்டாக வேண்டும். இங்க அப்படி இல்லை. இல்ல, இப்ப இந்த இடத்துல அவங்கள்ட்ட ஒரு வர, அதாவது சைனாவிலோ ரஷ்யாவிலோ ஆட்சியாளர்கள் சொல்லுவதை அந்த நாடே கேட்டாக வேண்டும். சோ கம்யூனிசம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட ஒரு பார்வையில் மோடி அரசு சொல்வதை இந்த நாடு முழுவதும் கேட்கணும்ன்ற ஒரு உள்நோக்கம் அதுல இருக்கா? நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துல மிக தெளிவாக மாநிலத்திற்கான உரிமைகள், மத்திய அரசிற்கான உரிமைகள், இரண்டு பேரும் சேர்ந்து செய்வதற்கான சில காரியங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்டது. கம்யூனிசம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட ஒரு பார்வையில் மோடி அரசு சொல்வதை இந்த நாடு முழுவதும் கேட்கணும்ன்ற ஒரு உள்நோக்கம் அதுல இருக்கா? நீங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து திட்ட கமிஷனோட துணைத் தலைவரை நியமிக்கிறதுலயே பிரதமரோட விருப்பம் அப்படின்னு வந்துருது. அப்ப இத கூட கேட்கலாமே, திட்ட கமிஷன் தனக்கு வேண்டிய திட்ட கமிஷன்ல தனக்கு சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு ஆளை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கே. எல்லாருக்கும் இருக்கு. நான் கேட்பது இப்ப அப்படியே இந்த பவரை ஷிஃப்ட் பண்ணும்போது இவர் சொன்னதுல இருந்தா எனக்கு சந்தேகம். சைனா அதிபர் சொல்லிட்டாருன்னா நாடே கேட்கும். ரஷ்யா இன்னைக்கு இல்ல, ஆனாலும் அங்க அப்படிதான் நடந்தது. அதை போல மோடி சொல்வதை இந்த நாடு எந்த கட்சி ஆட்சியில் மாநிலத்தில் இருந்தாலும் அவர்கள் கேட்க வேண்டும் என்பதை, அந்த பவரை உசுர்பிங் த பவர் அது மாதிரி எடுத்துட்டு இருக்காரா மோடி? நீங்க அதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா சார் சொன்ன மாதிரியே இந்த நாட்டுக்கென்று ஒரு தனியான ஒரு சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துல மிக தெளிவாக மாநிலத்திற்கான உரிமைகள், மத்திய அரசிற்கான உரிமைகள், இரண்டு பேரும் சேர்ந்து செய்வதற்கான சில காரியங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்டது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஜனநாயகத்தை ஒரு உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாடு தொடர்ச்சியாக ஒரு ரொம்ப நீண்ட காலம்னே நம்ம சொல்லலாம். நம்ம நீண்ட காலம்னு எடுத்துக்கிறது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால நம்மளோட இருக்கிற நாடுகளை கம்பேரிட்டிவான ஒரு ஸ்டடியில நான் சொல்றேன். அதனால மாநில அரசாங்களோட அதிகாரங்களை அவ்வளவு சீக்கிரம் மத்திய அரசாங்கம் எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இதுல. ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திற்கென்று இருக்கின்ற உரிமைகள் பறிபோகின்ற நேரத்தில் எல்லாம் நம்ம எப்படி ஜனநாயகம் இந்த நாட்டுக்கு இன்றியமையாதாக வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அதே போல சுதந்திரமான நீதித்துறையும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த நிதி ஆயோக்ல இவங்க செய்திருக்கிற பாரதிய ஜனதாவுடைய கேபினெட் இதுல இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஒரு ஜிஓ ரிலீஸ் ஆகல இதுல என்ன பவர் இருக்கு, யார் இவங்கன்னு சொல்லிட்டு. ஆனா செய்திகள் வந்திருக்கிறத பொறுத்தவரையில பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு பினான்சியல் பவர்ஸ் கிடையாது. அதாவது அந்த நிதி ஆயோக் இது ஒரு ஆலோசனை குழுன்றதை அறிவிச்சுட்டாங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரையில 2 விஷயங்கள் இருக்கு. ஆலோசகர்களோ ஆலோசனை குழு சொல்லுவதை கேட்பதா வேண்டாமா என்பதை அரசியல் தான் முடிவு செய்யும். முழு அதிகாரமும் ஒரு மாநிலம் என்ன வேணா திட்டம் கொடுக்கலாம், ஆனா அந்த திட்டத்துக்கான எத்தனை 1000 கோடி ரூபாய் வேணும் அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது மத்தியில் உள்ள நிதி அமைச்சர். இப்போ ஒரு சின்ன உதாரணம், நிதி அமைச்சரும் மாத்திரம் முடிவு செய்ய முடியாது, இது அவனுடைய கேபினெட் முடிவு செய்யணும். அதாவது பிரதமர் கைக்கு இந்த அதிகாரம் போயிட்டது. இதுல என்ன ஒரு ஆபத்து இருக்கு, என்ன ஒரு அச்சம் எழுறது அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு. பிஜேபி அல்லாத பிஜேபி கூட்டணி எல்லா மாநிலங்களும் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் அரசியல் சக்தி இவர்கள் கையில் இருப்பதால் இதை பயன்படுத்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு எதேச்சாரத்துக்கு வழிக்கான ஆபத்தும் இருக்கிறது. சகோதரி சொல்றாங்க அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை,
எல்லோரும் நல்லவரே, ஆபத்துகள் வரும் வரை. அது உண்மையான விஷயம். ஆனால் அப்படி ஒரு ஆபத்து இருக்கு என்று தெரிந்த போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கும் ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேசத்தில் சுதந்திரம் கிடைத்த மறுநாளிலிருந்து மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை எப்பொழுதுமேனும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மத்திய அரசு குறுக்கிடுமானால் பொங்கி எழுகிறார்கள். இந்த நிதி ஆயோக்கு ஆரம்பித்ததன் மூலமாக மாநிலங்களின் பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களின் வெறுப்பை கூட அவர்கள் சம்பாதித்துக் கொண்டு விட்டு அந்த ஆபத்து கூட இருக்கிறது. அதை அவர்கள் உணர வேண்டும். அரசியல்வாதிகள் எதையுமே மிக ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். இந்த திட்டங்கள் கொடுப்பது மாநிலங்கள் கொடுக்கட்டும், நாங்கள் பார்க்கிறோம் என்றால் நீங்கள் 6000 கொடுங்கள், நாங்கள் 600 கொடுக்கிறோம், அல்லது அதுவும் இல்லை என்ற இல்ல. மாநிலங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது வீட்டுல அப்பா கிட்ட செலவுக்கு 1000 ரூபாய் கேட்டாக்கா அட்லீஸ்ட் 300 ரூபாயாவது கொடுப்பார்ல. ஆமா, இவங்க 6000 கேட்டா ஒரு 1500 வராதான்ற ஒரு ஆசையில கூட மாநில அரசுகள் கேட்கலாம் இல்லையா? இல்ல, அதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. அதனாலதான் இந்த ஆஸ்பெக்ட்ல சார் ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு வேளை இந்த அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் வரக்கூடிய சிக்கல்களை பத்தி பேசுறாரு. நேச்சுரல் ஒரு நிதி ஆலோசகரோ அல்லது ஒரு பார்வையாளரோ ஒரு நாட்டுல அதிகாரம் ஒருவர் கையில போகும்போது அது யாராக இருந்தாலும் இந்த அதிகாரம் வேறொரு வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இது எவ்வளவு பெரிய சீரழிவுகளுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றது ரொம்ப நல்லது. ஆனா அதே சமயம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன்ல நாம தேவையான அளவு வளர்ச்சி எட்டி இருக்கிறோமா? இதே இந்த திட்ட கமிஷன் மேலாக காங்கிரஸ் அல்லாத ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தின் முதல்வர்கள் எத்தனை முறை புகார் வாசித்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு முறையும் திட்ட கமிஷன் கூடும் போது, திட்ட கமிஷனுக்கு முந்தைய நடக்க ஒரு கூட்டத்தில் மத்தியில் ஆட்சி இல்லாத கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தபோது மற்ற கட்சிகள் சொல்லியிருக்கிறது காங்கிரஸ். ஆனால் அடிப்படையான விஷயம் இந்த திட்டத்துக்கான ஒதுக்கீடு அல்லது மதிப்பீடு கூடுதல் குறைவே தவிர திட்டத்தை நிராகரிக்கக்கூடிய ஆபத்து இல்லை. ஆனால் இப்போது அந்த ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் திட்ட கமிஷன் முடிவு செய்த ஒரு திட்டத்தை நிராகரிக்க மத்திய அரசு தனியாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற அமைப்பில் அவர்கள் அமைச்சரவை முடிவெடுத்தால் போதும். மேகாலயாவுக்கு வேண்டாம், தமிழ்நாடுக்கு வேண்டும், தமிழ்நாடுக்கு அடுத்த முறை நாம் தேர்தலுக்கு போகிறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் குறுக்கிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான் நான் சொல்லணும். இதுல நம்ம சகோதரர் சொல்ற மாதிரி இந்த மாநிலத்துக்கு வேண்டாம், இந்த மாநிலத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் பிரதமர் சொல்லதையே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வளர்ச்சி அப்படின்னு பேசும்போது ஒரு உடம்பு அப்படிங்கறது ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி தான் போக முடியும். அதனாலதான் இந்த கான்செப்ட் திருப்பி திருப்பி சொல்றோம். சம பங்குதாரர்களாக மாநிலங்கள்னா எந்த ஆந்திரா வளராம இந்தியா வளர முடியாது, தமிழ்நாடு வளராம இந்தியா வளர முடியாது, கடக்கோடியில் இருக்கிற நார்த் ஈஸ்ட் வளராம இந்தியா வளர முடியாது. சீரான வளர்ச்சின்னு வரும்போது நிச்சயமாக மாநிலங்கள் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால இது அர்த்தமற்ற ஒரு பயமாக எங்களுக்கு தெரிகிறது. இது அரசியல்வாதியினுடைய விளக்கம் அர்த்தமற்ற பயம். சம பங்குதாரர் வார்த்தைக்கு என்ன பொருள்? நான் ஒரு விஷயத்தில் நாம் 3 பேரும் சம பங்குதாரர் இருந்தால் முடிவு நம்முடைய 3 பேர் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். இங்கு சம பங்குதாரர்கள், ஆனால் முடிவு மாத்திரம் ஒரே ஒரு பங்குதாரருக்கு மாத்திரம். இது எந்த வகையில் சமச்சீராக இருக்கும்? திட்ட கமிஷன் இருந்த வரையில் இந்த ஒதுக்கீடுகளுக்கு சில குறியீடுகளும் சில மதிப்பீடுகளும் சில அளவுகளும் இருந்தது. எத்தனை சதவீதம் மிக பிற்போக்கான மாநிலத்திற்கு, எத்தனை சதவீதம் பிற்போக்கான மாநிலத்திற்கு, எத்தனை சதவீதம் வளர்ந்த மாநிலத்திற்கு, இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. இது அடிக்கடி மாறுதலுக்குள்ளானது, விமர்சனத்துக்குள்ளானது. ஒவ்வொரு முறையும் இது விவாதிக்கப்பட்டு மார்க்கப்பட்டிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போது அதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போதும் அதற்கான வாய்ப்புகள் இல்லையே. அறிவிப்பே வரவில்லை. அறிவிப்பு வர வரைக்கும் கொஞ்சம் போருங்க சொல்றேன். நீங்க அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ வச்சிருக்காங்களோ மனசுல இது ஏதோ திட்டம் இருக்கும். அதுதான் இந்த ஐயப்பாடு வர்றதுக்கு காரணமே தாமதம் தான். போன ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுனால அந்த அரசு பட்ஜெட்டோ பிளானிங்கோ கொடுக்காது. உடனடியாக மே மாதம் எலெக்ஷனுக்கு ஆட்சிக்கு இவர்கள் ஆகஸ்ட் 15 வரை காத்திருந்து ஒரு அறிவிப்பை செய்தார்கள். 8 மாதம் கழித்து மறுபடியும் ஜனவரியில் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். இன்னும் சாதாரண மனிதனை எங்களை போன்றவர்களுக்கு இது என்னவென்றே புரியவில்லை. இப்பொழுது இந்த அமைப்பு 28ஆம் தேதி பட்ஜெட் ஆக 14-15க்கு திட்ட கமிஷன் இல்லை, மாநில திட்டங்கள் இல்லை, மத்திய திட்டமும் இல்லை. ஓராண்டை கடத்தி விட்டார்கள். இந்த ஓராண்டு திட்டம் இல்லாமல் கடத்தப்பட்டதனுடைய விளைவுகளை நாம் அடுத்த 5 ஆண்டுகள் சந்திக்க வேண்டும். ஏனென்றால் 2013-14 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் இருக்கிறது. அதில் முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது. இவர்கள் மாநில அதிகாரத்தை நாங்கள் செய்யவில்லை, மாநிலங்களுக்கு தலையிடவில்லை, சுதந்திரம் என்றெல்லாம் பேசுகிறார்கள்.
பதவி ஏற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து 8 மாதங்கள் ஆகிறது. மிக மிக சாதாரண விஷயம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 35% குறைத்து விட்டார்கள். இந்த 35% குறைத்தது தேசம் முழுவதும் என்று ஒரு பெருமையான விஷயமாக இல்லை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லோருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்தில் 2000 கோடி ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பட்ஜெட் வந்து விட்டது, இனி பணம் வராது. இதை ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கொண்டால் இதே மாதிரி தான் இந்த அமைப்பு இயங்குமோ, இதே மாதிரி தான் எல்லோருக்கும் பணம் குறைவாக கிடைக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்துக்கு என்ன சொல்றீங்க? அந்த அச்சத்துக்கு நான் சொல்றேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி பதவியேற்கும் போது ஒரு வீடு சிதிலமடைந்து கிடக்கக்கூடிய நிலைமையில தான் நாட்டோட பொருளாதாரம் இருக்கு. அதனால இந்த வீட்டை வந்து சரி பண்றதுக்கான ஒரு கால அவகாசமான ஒரு பீரியடா தான் அதை பாக்குறோம். ரெண்டாவது, இந்த புது அமைப்புன்னு வரும்போது இதற்கான அதிகாரங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கன்னு பிரதமர் மோடி வந்து கேட்டிருந்தார். நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அதற்கான ஆலோசனைகளை எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு மத்த சாதாரணமான ரயில்வே பட்ஜெட்ல இருந்து மத்த எல்லாமே அமைச்சகங்கள் மக்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பினை வந்து கொடுத்திருக்காங்க. அதனால மறைமுகமாக ரகசியமா வச்சிருந்த ஒரு நாள் திட்டத்தை அறிவிக்கான்னு இல்ல, இது சம்பந்தமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை வரவேற்றார்கள். மத்திய அரசு பிரதமர் அலுவலகம் இதற்கென்று இருக்கிற வெப்சைட்ல எல்லாத்தோட கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டுதான் வந்தது. அதனால ஒரு இருண்ட அறையில வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு ரகசியமா அறிவிப்பு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எங்களுடைய பிரச்சனையை ஐயா தயவு செய்து உங்களுடைய பொருளாதார பார்வையை தேசத்துக்கு புரிய வையுங்கள். நாங்கள் வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு அரசியல் சார்பில்லை. இதை நான் சொல்லி ஒரு சாதாரண மனிதன் சொல்லி இருந்தால் பரவாயில்லை. கீர்த்தி பரேக் இவர் வந்து முன்னாள் திட்ட கமிஷன் உறுப்பினர். இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிளானிங் கோர்ஸை நடத்தக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருக்கிறார். பரேக் சொல்வதை கேளுங்கள். இந்த புதிய அமைப்பை பற்றி அவர் விளக்குகிறார். இந்த புதிய அமைப்பில் எந்த மாற்றத்தையும் நான் புரிந்து கொள்ளவில்லை. திட்ட கமிஷன் தேசிய வளர்ச்சி குழுவுடன் தன் அறிக்கையை கொடுத்தது. அதாவது ஒவ்வொரு முறையும் திட்ட கமிஷன் அன்றைக்குள்ள நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இது வந்து மினிஸ்டர்களுடையது, இப்போது நிர்வாக குழுவிடம் தரப்போகிறது. இந்த நிர்வாக குழுவில் இருக்க போகிறவர்களும் தேசிய வளர்ச்சி குழுவில் இடம்பெற்ற அதே முதலமைச்சர்கள் தான். மாநிலங்களில் திட்டம் என்பது நல்லதுதான். ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதி ஆதாரத்துக்குள் இல்லாத திட்டங்களை மாநிலங்கள் கொண்டு வந்தால் இவர்களால் எப்படி சமாளிக்க முடியும்? அண்டை மாநிலங்களுக்குடையான வட்டார குழுக்கள் என்று ஒரு புதிய கான்செப்டை சொல்லியிருக்கிறார். ரீஜனல் கவுன்சில் வந்து புதிதல்ல, முன்னதாகவே இருந்தது. ஆனால் இந்த தேசத்தில் ரீஜனல் கவுன்சில் செய்யக்கூடிய பிளானிங் எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு நீர்நிலை பிரச்சனையா அது அதில் செய்ய முடியாது, ரயில்வே தண்டவாளம் பிரச்சனையா அதில் செய்ய முடியாது. 3 மாநிலங்கள் 4 மாநிலங்களுக்கு என்ன நிதி திட்டம் இருக்க முடியும்? இணைந்த அளவில் என்ன திட்டம் இருக்க முடியும்? அதனால் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகாரத்தை மறைமுகமான இந்த மாற்றத்தின் மூலம் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு விட்டது. தயவு செய்து கவனியுங்கள், இது ஒரு அரசியல்வாதி சொல்லவில்லை. அதிகம் பிளானிங்கை பற்றி தெரிந்த ஒரு மேதை இதை அறிவித்திருக்கிறார். நீங்களை போன்ற சாதாரண மனிதருக்கு புரியாத கேள்வி என்றுதான் சகோதரிகளும் இதை கேட்கிறோம். இருக்கிற திட்டங்கள்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டே பழகிட்டோம். இந்த ரோடுனா இப்படி குண்டும் குழியுமா தான் இருக்கும், இது நம்ம ரோடு, இதுலதான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அப்படிங்கறத விட்டுட்டு, இல்லப்பா இதை விட ஒரு நல்ல தரமான சாலையில நாம போகலாம், ஆனா அந்த ரோடு போடுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம சிரமப்பட வேண்டி இருக்குங்கிற பீரியட்ல தான் இப்ப இருக்கும். அந்த ரோடு போடுற வரைக்கும் இந்த ரோட்லயும் போறதுக்குள்ள வண்டி சிறிது காலம் ஒரு நன்மையை, பெரிய நன்மையை அனுபவிப்பதற்காக ஒரு சிறிது காலம் அப்படிங்கறத எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. அதாவது இப்போ இந்த நிதி ஆயோக பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான பார்வை ஒண்ணு இருக்கு, அதில் நீங்களும் சொல்லணும் இவரும் விளக்கணும். இப்போ பொதுவாகவே அதுல இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இவங்க ஏன் அந்த பிளானிங் கமிஷன்லாம் எடுத்துட்டாங்கன்னா 91 இந்த தாராளமயமாக்கல் வந்த உடனே இந்திய அரசுகளின் பார்வை என்னன்னா, பொதுத்துறை நிறுவனங்களே வேண்டாம், எல்லாத்தையும் எல்லாத்தையும் தனியார் கையில் ஒப்படைச்சிரு, நாங்க ஒரு கவர்னிங் பாடி, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிப்போம், நாங்க ஒரு கவர்னிங் பாடியா இருந்து நாங்க எந்த பொறுப்பையும் அரசாங்கம் எடுத்துக்காது, எல்லாத்தையும் முடிஞ்சா ரயில்வே தனியார்ட்ட கொடுத்துருவோம், எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துருவோம்ன்றதான் காங்கிரசின் கொள்கை. இப்போ இவர்களுடைய பார்வையும் அப்படித்தான் இருக்கும்போது இனிமே இந்த பிளானிங் யாரோ தனியார் பண்ணிக்க போறாங்க எல்லாம். இந்த பிளானிங் கமிஷன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது உங்கள் மாநில தொழில் வளர்ச்சிக்கு நீங்களே வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் சொன்னப்போ, அப்ப பிளானிங் கமிஷன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன தனியார் வசம் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? இது குறித்து எனக்கு விளக்கம் சொல்லுங்க. உங்களுடைய மாநில செலவை நீங்களே பார்த்துக்கணுன்ற அலிவாலியா சொன்னதோ அல்லது அந்த திட்ட கமிஷன்ல சொன்னதோ அதுக்கு சில அடிப்படைகள் இருக்கு.
இந்த பிளானிங் கமிஷன் எப்படி நிதி ஒதுக்கிடுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது 3 விஷயங்கள் இதுல இருக்கு. இது ஒன்று பிளான்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு திட்டம் சார்ந்த செலவுகள். இந்த திட்டம் சார்ந்த செலவுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களோ அது உங்களுடைய மாநிலத்தில் என்ன பண்றீங்களோ அதுக்கு ஒரு பிளான் ஸ்கீம்ஸுக்கு எவ்வளவு திட்டம், இது மத்திய திட்டக்குழுவால ஒப்புதல் கொடுத்திருக்கோம். அதுக்கான செலவுல மத்திய சர்க்கார் கொஞ்சம் பணம் கொடுக்கும், மாநில அரசாங்கம் ஒரு விகிதாச்சாரத்தில் பகிர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி மத்திய சர்க்கார் டைரக்டாவே கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த 100 நாள் வேலை நேரடி திட்டம், இதை இதுலயும் மாநில ஆட்சி ஒரு அளவு பட்டதுன்னு. இது மாதிரியான வாய்ப்புகள் கூட இப்ப கிடையாது. இப்போ நாங்க என்ன கேட்டோம் என்ன கொடுக்கறோம் கூட கிடையாது. நாங்க போய் கேட்டோம். இப்ப பாருங்க, முதல் கூட்டம் நடந்தது, எல்லாரும் பேசி கலைஞ்சிட்டாங்க. பிரதமர் வேலை வாய்ப்பை பத்தி பேசுறாரு, நேரடி பத்தி பேசுறாரு. அவங்க இப்ப மாநிலங்கள்ல செயல்படுற ரயில்வேக்கெல்லாம் நாங்க பணம் கொடுக்க முடியாது. இப்ப ரயில்வே திட்டம் வந்தா அதுக்கு மாநில அரசு பணம் கொடுக்கணும் அதனுடைய செயல்பாட்டுக்கு. அதெல்லாம் நாங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய திட்டம் தானே இது அப்படின்றாங்க. இது மாதிரி யாருக்குமே இதை பத்தின இது ஏன் இவ்வளவு பேசினாங்கன்னா, இந்த நீதி பிளானிங் கமிஷனுக்கு போது இவங்க பேசல. இதெல்லாம் ஏன் பேசலன்னா அவங்களுக்கு தெரியும் பிளானிங் கமிஷன் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும். இப்ப இந்த புதிய அமைப்பு இது என்னன்னு தெரிவிக்காதனால இவங்க எல்லாம் ஆளாளுக்கு அவங்க ஒரு யோஜனையை சொல்லிட்டு, பிரதமர் ஒரு யோஜனையை சொல்லிட்டு கலைஞ்சிட்டாங்க. இனி அடுத்த வருஷம் மீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த இல்ல இப்போ இதுல உடனே இப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்க, இந்த மாதிரி சந்தை பொருளாதாரத்துக்கு போயிட்டதுனால பிளானிங் கமிஷன் அவசியம் இல்லைன்னு பாரதிய ஜனதா நினைக்கிறதான்னு. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா நீங்க எந்த பொருளாதாரத்தை மிக்சட் எக்கானமி வச்சுங்க, கேபிட்டல் எக்கானமி வச்சுங்க, அல்லது நான் சோசியலிஸ்டிக் எக்கானமி வச்சுங்க, பிளானிங் இஸ் மஸ்ட். பிளானிங் இல்லைன்னா டெவலப்மெண்ட் இல்லை. பிளானிங் இல்லைன்னா உங்களுக்கு குறியீடே கிடையாது. நீங்க 8% growth 6% growth எப்படி பாப்பீங்க? தனியாருக்கு போனதுனால பிளானிங் இல்லாம போயிடாது. ஏன் இதை வீக் பாடி ஆக்குறாங்கன்னா, இதை பணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத ஒரு தனி அமைப்பா தானே அமைச்சரகத்தில் இருந்தா வலிமை மிகுந்த மத்திய அரசாக இருக்கும். அது நல்லது கெட்டது அதுல எல்லாம் சார்ந்தது இருக்கு. வலிமை மிகுந்த ஒரு மத்திய அரசுக்காக ஆன முயற்சி இது. இதனுடைய ஆபத்துகளை பத்தி பேசியாச்சு, இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குன்ற மக்களுக்குள்ள அச்சத்தை பத்தியும் சொல்லியாச்சு. இதே அவங்க தான் ஆளுவோர் தான் முடியும். இது குறித்த பயங்கள் குறித்து ஏன் விளக்க, அதாவது இப்ப இவர் ரமணன் சொல்றதுன்னு பார்த்தா உங்களுடைய எண்ணங்கள் அருமையாக இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீங்க அந்த வார்த்தையே இந்த அரசாங்கத்தை பத்தி பயன்படுத்தாதீங்க. வெல் கனெக்டட் கவர்மெண்ட் அப்படிங்கறத நாம சொல்ல முடியும். நீங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன்ல ஆகட்டும், மத்திய அரசாங்கம் நடந்துட்ட விதம் பார்க்கட்டும், டிரான்ஸ்பரன்சி இல்லாதனாலதான் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழலுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். இல்ல நீங்க ஒரு நிமிஷம், பிளானிங் கமிஷன் டிரான்ஸ்பரண்டா தான் இருந்தது. ஊழல் பிளானிங் கமிஷன்ல இல்ல. திட்டங்கள் தீட்டினதுல ஊழல் இல்ல. அரசாங்கத்துக்கு பொதுவான இது இல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லாததோ ஊழலோ அதனுடைய செயலாக்கத்துல. பிளானர்ஸ் இந்த தேசத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு நல்ல பிளானிங் கொடுக்கறாங்க. ஆனா அதனுடைய செயலாக்கத்தில் இருக்க ஊழல்கள் பிறந்து அதனுடைய விளைவாக இந்த தேசம் நஷ்டமடைந்தால் அதற்கு பிளானர்ஸ் மாத்திரம் பொறுப்பல்ல. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் திருப்பி சொல்றேன், செயல்படக்கூடிய நபர்களை பார்த்து அரசாங்கத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. யாருமே இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு தலைவராய அரசாங்கத்தை கையில கொடுக்கல. 64 ஆண்டுகள் இந்த திட்ட கமிஷன் மிக செம்மையாக செயல்பட்டு growth ரேட்டை பத்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்து இன்றைக்கு 8% growth ரீச் ஆனதுக்கு காரணம் இந்த திட்ட கமிஷன். டிரான்ஸ்பரன்சி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்க இன்னைக்கு மக்கள் எந்த ஒரு திட்டத்தை பத்தியும் புது விஷயங்களை பற்றியும் அரசாங்கத்தோட கம்யூனிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெருகி இருக்கு. ஏன்னா நம்ம டெக்னாலஜி அதுக்கான ஒரு இதையை திறந்திருக்கு, அரசாங்கமும் அதை பயன்படுத்த நினைக்கிறது. அதனால ஏதோ நடக்குது. இது வரைக்கும் இருந்த பிளானிங் கமிஷன் நான் மறுக்கவே இல்லை. அதனாலதான் பிரதமர் கூட தன்னோட உரையில சுதந்திர தின உரையில கூட ரொம்ப தெளிவா குறிப்பிட்டார். இந்த நாட்டிற்கென்று நம்முடைய பிரதமர்கள் அத்தனை பேரும் உழைத்திருக்கிறார்கள், அத்தனை பேர்த்தோட உழைப்பையும் தியாகத்தையும் நம்ம மதிச்சாகணும். ஏதோ நாங்க மட்டுமே இந்த நாட்டை காப்பாத்துறோம்னு சொல்லல. இந்த நாட்டுக்கு நம்மளுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க, அருமையான திட்டங்களை கொடுத்திருக்காங்க, அதன் மூலமாக வளர்ச்சி கண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இது ஒரு புதிய பார்வையாக, இது ஒரு சீரான இன்னும் வேகமான ஒரு வளர்ச்சிக்கான திட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதனால அர்த்தமற்ற பயத்தின் மூலமாக புதிய விஷயங்களை பார்த்து பயப்படாதீங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த நாட்டில் இருக்கிற கடைக்கோடி மனிதனாக இருந்தாலும் கூட அசாம்ல இருக்கிறவன் தன்னோட திட்டங்களை பற்றி யோசிக்கட்டும், தனக்கு எது வேணும்னு கேட்கட்டும்.
ஒவ்வொரு மாநில முதல்வர்களுமே அவர்களுக்கென்று ஒரு விஷனோட செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க ரீஜனல் கவுன்சில் பத்தி கூட ஒரு விஷயத்தை சொன்னாரு. நம்ம நாட்டுல நடைமுறையில நிறைய நீருக்கான பிரச்சனையில நம்மளுக்கு சிக்கல் இருக்கு. நதி நீரை பொறுத்த வரைக்கும் தாவாக்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கு. இன்றைக்கு வடக்குல எடுத்துட்டா கூட ஒரு சில மாநிலங்களுக்கான நதி தாவாக்கள் இன்னைக்கு இருக்கு. இந்த ரீஜனல் கவுன்சில் மூலமா புதிதான ஒரு டீம் இந்தியா ஸ்பிரிட்டை உருவாக்கணும்னு மோடி நினைக்கிறார். இதுல சகோதரியுடைய நம்பிக்கையை நம்ம பாராட்டணும். நாட்டின் உச்சபட்ச நீதிமன்றம், அதை தாண்டி எதுவும் இல்லை, அதை சொன்ன தீர்ப்பை 2 மாநிலங்கள் மதிக்கவில்லை. மதிக்க செய்ய வருவதற்கு மத்திய அரசால் இயலவில்லை. மாநிலங்கள் இதை மதிப்பதில்லை. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத மாநிலத்தை கூட உங்களால் மத்திய அரசால் சரியாக்க முடியாத நிலையில் இந்த ரீஜனல் கவுன்சில் என்ன செய்துவிட முடியும்? 3 முதல்வர்கள் கூடி ஒரு கூட்டம் போட்டு மறுபடியும் பிரதமருக்கு போக வேண்டும். பிரதமர் தான் இதை முடிவு செய்ய வேண்டும். அதிகாரம் இல்லாத 3வது அமைப்பாக இந்த ரீஜனல் கவுன்சிலை கொண்டு வருகிறார்கள். இது திட்டம் சார்ந்தது. இதில் ஏன் அரசியலை கொண்டு வருகிறீர்கள்? எங்களுடைய கேள்வியெல்லாம் 3 மாநிலங்கள் சேர்ந்து ஏதாவது திட்டத்திற்கு செய்ய வேண்டுமா? ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு. நிதி பங்கீடோ, நதிநீர் பங்கீடோ, மாநில எல்லைகள் பிரச்சனையோ, இது இந்த திட்டங்களுக்கு அப்பாற்பட்டது. திட்டங்கள் என்பது வளர்ச்சி திட்டங்கள் மாத்திரம்தான். இதை அரசியலாக்குவோம், இதிலும் இந்த அரசியலை கொண்டு வந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. இல்ல, அது இதற்கான காரணத்தை சொல்றோம். நீங்க ரீஜனல் கவுன்சில் அப்படிங்கிற வரும்போது ஒரு மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு இருக்கக்கூடிய நடைமுறை தடைகள் என்ன அப்படிங்கறத அவரும் அறிந்திருப்பார். அதனால குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஜனநாயகத்துல டயலாக மீறின விஷயங்கள் கிடையாது, பேச்சுவார்த்தையை மீறின விஷயங்கள் கிடையாது. இந்த பேச்சுவார்த்தைக்கு கூட உட்கார வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த நாடு போய்விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையும் இந்த திட்டத்தின் பின்னால் இருக்கு. இல்ல, இப்போ பகவத்கீதையை தேசிய நூலாக்குவோம் என்று சொன்ன போது அது இந்த தேசம் முழுக்க பேசப்பட்டது. நாத்துராம் கோட்சேக்கு சிலை என்று எங்கேயோ பேசப்பட்ட போது இந்த தேசம் முழுக்க பேசப்பட்டது. ஆனால் திட்ட கமிஷன் 1950ஆம் வருடம் அந்த 3 எக்ஸ்பர்ட்டை போட்டுட்டு, ஒரு சமயம் ஜான் மத்தா எதுக்காக சார் பிளானிங் கமிஷன் ரிசைன் பண்ணார்? ஏன்னா அவர் ஜான் மத்தாய் நிதி அமைச்சரா இருந்தாரு. பிளானிங் கமிஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது, நிதி அமைச்சர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பிரதமர் ஜவஹர்லால் நேரும் கேபினெட்டும் இல்லை, இது அரசு வலிமையான மத்திய அரசு ஆகிவிடும், மாநிலங்கள் பயப்படும், அதனால் இது தனிப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும். அதே மத்தா ஏற்கவில்லை. இல்ல, ரைட். இப்ப இது இப்படியெல்லாம் நடந்து வளர்ந்த திட்ட கமிஷனை பற்றி அது மாத்திரம் இல்லை, 64 ஆண்டுகள் இந்த திட்ட கமிஷன் மிக செம்மையாக செயல்பட்டு குரோத் ரேட்டை பத்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்து இன்றைக்கு 8% குரோத் ரீச் ஆனதுக்கு காரணம் இந்த திட்ட கமிஷன். இல்ல, இப்படிப்பட்ட ஒரு 64 ஆண்டுகள் இந்த நாட்டை திட்டமிட்டு முதலில் இந்த நாட்டிற்கு திட்ட கமிஷன் வந்தபோது நேருவின் ஆட்சியில் என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பாக என்று தொடர்ந்து இருப்பதற்கு அவர் ஒரு அடித்தளம். பொதுத்துறை நிறுவனங்களின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருந்தார். ஸ்டீல் பிளான்ட் ஆகட்டும், டேம்ஸ் ஆகட்டும், பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு தான் செய்ய முடியும் என்று அவர் தீர்மானித்திருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முதல்ல என்னெல்லாம் சந்தேகம் வருதுன்னா, பிளானிங் கமிஷனை கலைக்கிறீங்க, அதனுடைய அடுத்த செயல்பாடு என்னங்கிறது குறித்து எனக்கு சரியான விளக்கம் இல்லை. பொருளாதார பார்வையில் இருவருக்கும் இந்த நாட்டை அந்நிய நாட்டுக்கு கூறு போட்டுவிட்டு அந்நிய நாட்டு முதலீடுகளாக இந்த நாட்டை நிரப்பிவிட வேண்டும் என்பதில் உங்கள் இருவருக்கும் பார்வை ஒன்றுதான் ஒரு விமர்சனம் இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? அவர்களுக்கு எங்களுடைய பதில் அப்படின்னு கேட்டா, ஏகாத்ம மாணவவாதம், இன்டெகிரல் ஹியூமனிசம், பண்டித தீனதயாள் உபாத்யாயா, இதுதான் நம்முடைய அடிப்படையான ஐடியாலஜியில ஒரு பார்ட். அது நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி பங்காற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. ஒரு புள்ளி அப்படிங்கிறது ஒரு மனிதன், தனி மனிதன். அவரை சுற்றி அடுத்ததா ஒரு வட்டம் போட்டா அது அவனோட குடும்பம். அந்த வட்டத்தை தாண்டி அடுத்த ஒரு இன்னொரு வட்டம் போடும்போது அது சமுதாயம். அதை தாண்டி அடுத்த வட்டம். எங்களோடதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய புள்ளியிலிருந்தே அந்த கோடு ஆரம்பித்து அதற்கு பின்னால் அவனுடைய குடும்பமாக, சமுதாயமாக, நாடாக அது பரிணமிக்கிறது. அப்போ
முதல்ல மனுஷன் அவருடைய பொறுப்புல பார்க்கும்போது, அதிகாரம் மிகுந்த பொறுப்புக்கு போகும்போது அதை செயல்படுத்தக்கூடிய நபரை பொறுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். எப்படி அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு. அப்ப அந்த தனி மனிதனுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் முதல் கொண்டு அறம் சார்ந்த அவனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி நாம பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கறது அதுல அடிப்படை தத்துவம். நாங்க இயற்கை சார்ந்த விஷயங்களோடு சேர்ந்து வளர்ச்சியும் சேர்த்து பார்க்கணும். தனி மனிதனோட மனசோட சேர்ந்து அவனோட சமுதாயத்தை அதே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையில கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இதுதான் எங்களோட அடிப்படை சித்தாந்தம். தயவு செய்து எங்களையும் காங்கிரஸையும் நீங்க ஒரே மாதிரி பார்க்காதீங்க. பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் அடிப்படை வேறுபாடுகள் அல்ல. இரண்டுமே முதலாளித்துவ கட்சிகள், உழைக்கும் வர்க்கத்துக்கான கட்சி அல்ல என்கிற ஒரு இடதுசாரி விமர்சனம் ரெண்டு பேர் மேலேயும் இருக்கே. அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க. இல்ல, இதுல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 90களின் துவக்கத்தில் நரசிம்மராவ் ஆட்சியில் இருந்தபோது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்த போது அப்பொழுதுதான் முதலாக குளோபலைசேஷனை பற்றி இந்தியாவில் பேசப்பட்டது. அதற்கு காரணம் உலக சூழ்நிலை. அன்று உலகமே குளோபலைசேஷனை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. மிகப்பெரிய தேசங்கள் எல்லாம் அதை ஏற்றன. அப்போது அது இந்தியாவும் ஏற்றது. தூக்கி எறிந்தார்கள் காங்கிரசினுடைய கொள்கைகள், மேட் இன் இந்தியா, யூஸ் ஒன்லி இந்தியா, இதையெல்லாம் தூக்கி எறிந்து நரசிம்மராவ் மிக துணிவோடு கொண்டு வந்தார். இன்றைக்கு நிலைமை என்றால் காங்கிரஸோ காங்கிரஸ் இல்லாத கட்சியோ நாளைக்கு ஒரு கால் ஏதேனும் வாய்ப்பு கிடைத்து இடதுசாரியே ஆட்சிக்கு வந்தால் கூட இதை மாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த பினான்சியல் ரிஃபார்ம்ஸையும் இதையும் அறிமுகப்படுத்த போது மன்மோகன் சிங் ஒரு வார்த்தையை சொன்னார், திஸ் இர்ரிவர்சபிள், இதை மாற்ற முடியாது என்று. அதுதான் உண்மை. இதற்கு பிஜேபி, தனி மனித சமுதாயம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இந்த தேசம் இயங்க வேண்டுமானால் இந்த அந்நிய முதலீடு அவசியம் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கு அந்நிய முதலீடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சொந்த முதலீடு எந்த தேசமும் சொல்ல போவதில்லை, சொல்ல முடியாது. அந்நிய முதலீடை வரவேற்பதற்கான அடிப்படையான திட்டங்களை பாரதிய ஜனதா மிக அற்புதமாக காங்கிரஸ், நீங்கள் குற்றம் சொல்வதை போல முந்தைய காங்கிரஸ் அரசை விட மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் விளக்குங்க. பாரதிய ஜனதா பதவி ஏற்றதிலிருந்து அந்நிய முதலீடுகளை வரவேற்பதற்கான காரியங்களை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலீடுகள் அதிகமாக வந்திருக்கு. இதுல மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலக அளவில் பாதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. எங்களை போன்றவர்கள் தினசரி எஃப்ஐஐ உடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்துக்கு என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கிறது, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கிறது. இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்க தான் ஒரு தேசத்துக்கு நல்லது. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது சேமிப்பாளருடையது, எந்த நேரத்திலும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் அவர்களுடைய. அப்பொழுது இதில் பாரதிய ஜனதா காங்கிரஸை விட வேறுபட்டவில்லை, காங்கிரஸை விட மிக மேலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல, எனக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். பாமரல் போனோம். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி முதலீடுனா என்ன, ஸ்தாபனம் சார்ந்த முதலீடுனா என்ன, அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா ஒரு கம்பெனி அவர்களுடைய கிளையை, அவர்களுடைய உற்பத்தி கேந்திரத்தை இந்தியாவில் உற்பத்தி செய்வார்கள். தேசத்துக்கு என்ன நலன் என்றால் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழில் கிடைக்கிறது. நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இன்ஸ்டிடியூஷன் முதலீடு பெருசுன்னு சொல்லி அவன் இங்க சம்பாதிச்சுன்னு அங்க போயிட்டு இங்க வேலை கேட்டா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றீங்க. வேலை வாய்ப்பும் போய் இந்த நிலைமை தானே இருக்கு, அதே தானே அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இல்ல, இதுல ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 90களிலிருந்து இன்று வரை இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டு முதலீடுகளை திரும்ப எடுத்துக்கொண்டோ அல்லது மூடிக்கொண்டு போன கம்பெனிகள் மிக மிக குறைவு. அதுவும் சைனா மாதிரி தேசங்களை பார்க்கும்போது மிக குறைவு. இதில் நேரடி வேலை வாய்ப்பு மாத்திரமல்ல, உங்களுடைய தொழிலாளர்கள் ஸ்கில் ஆகிறார்கள். இந்த பயிற்சியும் இந்த வாய்ப்பும் இது நம்மளால் கொடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய நிறுவனத்தை நம்மால் நிறுவி கொடுக்க முடியாது. இதை பாரதிய ஜனதா இன்னும் ஒரு கட்ட மேலே போய் நீங்கள் இந்தியாவுக்கு வந்து செய்யுங்கள், ஆனால் நீங்கள் இந்தியாவில் தயாரித்து வெளியே கொண்டு போக, இது அடுத்த கட்டம். சரி, நான் கேட்கிறேன், இதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, மேக் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்போர்ட் இட் அப்ராட், அதுதானா? இந்த மேக் இன் இந்தியான்றதுனால என் நாட்டில் உற்பத்தி செய்யறீங்க, என் நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருளால் எனக்கு என்ன, ஒரு இந்தியனுக்கு எனக்கு என்ன, எனக்கு அந்த பொருள் சந்தை விலையை விட குறைவாக கிடைக்கிறதா, அந்த தொழிற்சாலை அங்கே வருவதனால் அதன் சுற்றுப்புறம் வளர்ந்து அங்க நிறைய குடியேற்றங்கள் வந்து அங்க நிறைய வேலை வாய்ப்புகள் வருகிற வாய்ப்பு இருக்கிறதா, நேரடி வேலை இப்ப சொன்ன மாதிரி ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் எனக்கு அங்க அதிகமா இருக்கா,
அதாவது நான் எனக்கு புரிஞ்ச விஷயத்த நீங்க அரசியல் பார்வையில சொல்லுங்க, அவர் பொருளாதார பார்வையில் சொல்லிட்டோம். இந்தியாவில வந்தா எல்லாமே சீப்பு, இந்த எல்லா விலை குறைவான எல்லா சலுகைகளையும் நான் வாங்கி கொண்டு என் காரை இங்கே தயாரித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவேன், அதுதானே நோக்கம்? முதலீடு நம்மளுக்கு வேண்டியாகணும். இது சொல்ற மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைய சூழ்நிலை நம்மளால இயலாது. இது பிராக்டிக்கலா கண்ணு முன்னால இருக்கிற நிதர்சனமான உண்மை. மேற்கு வங்காளத்துல அதனாலதான் கம்யூனிசம் பேசினா கூட முதலீடு வேணும் அவங்க அடிச்சிட்டது காரணம் அதுதான். ஐயோ டாடா இங்க இருந்து போய் குஜராத்துக்கு போயிட்டாரே அப்படின்னு வருத்தப்பட்டதுக்கான காரணம் அதுதான். இன்னைக்கு தேவை நம்மளுக்கு முதலீடு. ஆனா என்ன விலை கொடுத்து முதலீடு? அதாவது வளர்ச்சி, சுற்றுப்புற சூழல், இந்த ரெண்டும் எப்பவுமே ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு போக வேண்டிய விஷயம். ஆனா அதே சமயம் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய நீங்க கேட்ட மாதிரி இது சந்தையை விட குறைச்சு வைப்பீங்களா, குடியேற்றம் வருமா, வேலை வாய்ப்பு வருமா? நிச்சயமா இதெல்லாம் சேர்ந்ததுதான். ஏனென்று கேட்டால் ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்க்கணும். இது நாள் வரை சேவை துறையில நம்ம ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம், நம்மளுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, குறிப்பாக மென்பொருள் துறையில இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு படித்த மேல்தட்டு குடும்பங்கள்ல சர்வீஸ் செக்டார் தான் இன்னைக்கு இருக்கிற அபாயமே. சர்வீஸ் என்பது உங்களுக்கு இந்த கட்டி உங்களுக்கு எல்லாம் பண்ணி பராமரிக்கிற வரைக்கும் தான் என் சேவை தேவை. அது எல்லாம் அதுக்கப்புறம் நீங்களே செல்ஃப் சஃபிஷியன்ட்டா என்ன துரத்தி விட போறீங்க. அதுதான் இந்த ரிஸ்க்குக்காக தான் இப்ப மேக் இன் இந்தியாவை உற்பத்தி துறை சார்ந்த விஷயமா பிரதமர் மோடி பாக்குறாரு. நம்ம குழந்தைங்களை அதிகப்படியான உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த நாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டி இருக்கு. அது வெறும் சேவைத்துறையில மட்டுமே போதாது. நாம சீரான வளர்ச்சி அப்படின்னு சொன்னா படிச்சு டை போட்டுட்டு கோட்டு போட்ட பசங்க மட்டுமே வேலை வாய்ப்பு இல்ல. 10வது படிக்க முடியாம கூட தன்னுடைய திறன் சார்ந்து போறான் பாருங்க, அந்த இளைஞனுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு மோடி நினைக்கிறாரு. அதனாலதான் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு சாருக்கு தெரியும் இதுவரைக்கும் பட்ஜெட்ல ஒதுக்காத நிதியை அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இருக்காரு. தயவு செஞ்சு நீ தொழில் ஆரம்பி, நீ முன்னேறு, உன்னோட திறமையை காட்டு. வெறுமனே படிச்சவங்க டிகிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வாழ்க்கை கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திறமை சார்ந்த நபருக்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு உருவாக்குறதா மேக் இன் இந்தியா திட்டம். நான் கேட்பது என்னவென்றால், ஒரு பக்கம் மென்பொருள் இந்த சிறு தொழிலாளர்களுக்கு பண்ணுவீங்க, அதே சமயம் உலகமே பொருளாதார ஒரு வீழ்ச்சி, ஒரு டிப்ரெஷன்ல வந்த காலகட்டத்தை எல்லாம் ரெசிஷன் பீரியட் கூட நாம பண்ணது காரணம். இப்போ உங்கள் சார்ந்த குருமூர்த்தி அவர்கள் எழுதுகிற பல கட்டுரைகள் கூட இந்த தேசம் காப்பாற்றப்பட்டதே நமக்கு இருக்கக்கூடிய சேமிப்பு பழக்கம் தான். ஆனா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, எல்ஐசி தனியார் மயம் ஆக்கிடுவீங்க, நாளைக்கு ஏஜிஎஸ் ஆபீஸ் தனியா ஆயிடும், ரயில்வே தனியா ஆயிடும், எல்லாமே தனியா ஆயிடுவீங்க. ஆனா ஒரு பக்கம் இந்த பக்கம் சொல்லி ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா? நீங்க இந்த நிறுவனம் சார்ந்த முதலீடுகள் நம்ம இந்திய மக்கள் எவ்வளவு செய்யறாங்கிறது சாருக்கு தெரியும். அவ்வளவு நம்பிக்கை இல்ல நம்மளோட மக்களுக்கு. அவர்களுடைய சேமிப்புகளை எல்லாமே ஒண்ணு பேங்க்ல கொண்டு போய் பத்திரமா போடுவாங்க. பெண்கள், நகை, இல்லதுன்னு சொன்னா நிலம் சார்ந்த முதலீடுகள். இந்த நாட்டினுடைய அடிப்படை தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. குடும்பம் என்கின்ற அமைப்பு வலுவாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. இதையெல்லாம் சார்ந்துதான் இப்ப நீ உள்ளுக்குள்ள போட்டிருக்கிற உலக பொருளாதார சட்டக்குள்ள புகுந்துக்க வேணாயா, இந்த நாட்டுக்கு நிக்கிற தனித்தன்மையான ஒரு சட்டையை நாம உருவாக்குவோம்னு மோடி சொல்றாரு. பொதுத்துறை நிறுவனங்கள், தேசியமயமாக்க வங்கிகள் இந்த நாட்டுக்கு கொடுத்த பாதுகாப்பை இந்த தனியார் துறை வங்கிகள் கொடுக்கிறதா? இது குறித்து உங்கள் பார்வையை சொல்லுங்க. இல்ல, தனியார் துறை வங்கிகள் மிக வேகமாக வளரலாம். ஆனால் இந்த தேசத்துக்கு பொதுத்துறை வங்கிகள் கொடுத்த சேவையை எவரும் செய்ய முடியாது. 2 முக்கியமான விஷயங்கள். இந்த தேசத்தினுடைய வங்கிகளை தேசியமயமாக்கப்பட்ட போது முதலில் மிகவும் கடுமையாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, வங்கிகளுடைய பணங்கள் எல்லாம் அரசுக்கு போய்விடும், அரசு அதை வீண் செய்துவிடும் என்றது. ஆனால் 10 ஆண்டுகளில் அவர் புரிந்து கொண்ட விஷயம், இந்த வங்கிகள் தான் நம் தேசத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவது. உலகத்தில் எந்த தேசத்திற்கும் இதற்கு இணையான ஒரு மாடலோ அல்லது ஒரு மாதிரியோ கிடையாது. அத்தனை வங்கி கிளைகள் தேசம் முழுவதும் அத்தனை வங்கி கிளைகள் மூலம் உதவி பெற்றது. உடனே உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், உங்களை போன்ற அப்படியானால் வாராக்கடன், பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்த கடன், இதெல்லாம் வங்கி செய்த தவறுதானே? இந்த வாராக்கடன் பிரச்சனைகளுக்கு சில அடிப்படையான விதிகள் இருக்கிறது. என்றைக்கு நம்ம உலக பொருளாதாரத்தை சார்ந்து விட்டோமோ, என்றைக்கு நம்மளோட IMF கடன் வாங்க துவங்கி விட்டோமோ, அப்போது சில கண்டிஷன்கள், சில பேசல் என்ற ஒரு அமைப்பு
வங்கிகள் எப்படி இயங்க வேண்டும், வார கடன்களை எப்படி கணக்கிட வேண்டும் என்று ஒரு முறை கொடுத்தார்கள். அதன்படி நம்மால் நம்முடைய வங்கிகளில் கடன் அதிகமாகி இருக்கிறது. உண்மைதான். இது உலக அளவில் மதிப்பீட்டில் குறைவாக இருக்கலாம் அல்லது கூடுதலாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இந்த வார கடன்களை தவிர இந்த தேசத்திற்காக வங்கிகள் செய்த பணி மிக மிக பெரிது, மிக உண்மையான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. பொதுத்துறையுமே துவக்கப்பட்ட போது மிகப்பெரிய திட்டங்கள் நமக்கு எதற்கு என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு பொதுத்துறைக்குள்ள சொத்தின் மதிப்பு இந்த தேசத்தின் சொத்தின் மதிப்பில் பாதி. சரி, இப்ப நான் எண்டுக்கு வரேன் சார். இந்த நிதி ஆயோக்கில் நீங்கள் இப்பொழுது இவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? இன் ஷார்ட் சொன்ன இந்த அமைப்பு உண்மையிலேயே திட்ட கமிஷனுக்கு மாறுதலான ஒரு அமைப்பாக இருக்குமானால் உடனடியாக அரசு செய்ய வேண்டிய விஷயம் இந்த அமைப்பின் அடிப்படையும் இது எப்படி இயங்கப் போகிறது, இதனுடைய அடிப்படையான நிதி ஆதாரத்தை ஏன் மத்திய அரசு கையில் எடுத்தது என்பதை விளக்கி மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாத பட்சத்தில் மக்களுடைய அச்சம் இது ஒரு எதேச்சியாரத்துக்கு வழிவகுக்கும், அதிகார மையத்திடம் குறிப்பாக பிரதமரிடம் அதிகாரம் சேரும் என்ற பயத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. நீங்க சொல்லுங்க. வரக்கூடிய காலத்துல அனைத்து பயங்களும் சந்தேகங்களும் நிவர்த்தி செய்யப்படும். நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த நாடு பார்க்கும். கடைக்கோடி மக்களுக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கிறது, என்னவெல்லாம் உங்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்கிறது நாளடைவில் பார்க்க போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஒரு பிளானிங் திட்ட கமிஷன் என்பது மாற்றப்பட்டு நிதி ஆயோக் வந்தபோது அங்கே பலருக்கும் பல சந்தேகங்கள் இருந்தது. இதை அரசியல் சர்ச்சையாக, அரசியல் விவாதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வராமல் நிதி சார்ந்த பல விஷயங்களை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் இருவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் இருவருக்கும் ஜேஆர்டி சாரில் எங்கள் மனமான நன்றிகள். வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம்.